தொடர்ந்து இந்து அமைப்பினுடைய நிர்வாகிகள் மீது பொய் வழக்கு போட்டு பிராமணர் மாநாட்டிலே கலந்து கொண்டு பேசினார் கஸ்தூரி என்பதற்காக அவரை தலைமறைவுன்னு எல்லாம் பிரச்சாரம் பண்ணி விளம்பரம் பண்ணி அவரை போய் அவங்க வீட்டிலேயே ஹைதராபாத்ல கைது பண்ணி கூட்டிட்டு வந்து தனிமை சிறையிலே அடைத்து துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல ஓம்கார் பாலாஜி அவர்கள் அவரை கைது செய்து அவர் ஒரு கிரிமினலை போல நடத்தி அவரையும் சிறையிலே அடைத்து துன்புறுத்துகிறார்கள். இது மிக தவறு. இந்த துன்புறுத்தக்கூடிய இந்த காரியங்கள், மாற்று கருத்து சொல்லக்கூடியவங்களை கைது செய்யக்கூடிய இந்த அராஜக போக்கு இது மாற வேண்டும். இது திமுக அரசு தெரிந்துதான் செய்கிறதா என்று தெரியவில்லை. திராவிடர் கழகம் மற்றும் கம்யூனிஸ்டுகளுடைய நிர்பந்தத்திற்கு பணிந்து இந்த ஆட்சி இப்பொழுது இப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது விஷயத்திலே தமிழக முதலமைச்சர் கவனம் கொடுக்க வேண்டும். மாற்று கருத்து உள்ளவர்கள், திமுகவை எதிர்த்து விமர்சனம் செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கும் கருத்துரிமை உண்டு, பேச்சுரிமை உண்டு. இது ஜனநாயக நாடு. நீங்க சொல்லும் போது என்ன சொல்றீங்க? எல்லோரையும் உள்ளடக்கிய என்றுதானே சொல்லுகிறீர்கள். எப்படி நீங்க திக அல்லது கம்யூனிஸ்டுகள் இவங்க நிர்பந்தத்துக்கு தகுந்தபடி யாருமே என்ன வேணாலும் வழக்கு போடலாம். போலீஸ் இப்ப அவங்க சொல்றதை கேட்கிறாங்க. ஓம்கார் பாலாஜியை நிக்க வச்சு போட்டோ எடுத்து அந்த போட்டோவை நக்கீரனுக்கும் அந்த போட்டோவை யூடியூப் ரூட்டர்ஸுக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. போலீஸுக்கு இதான் வேலை. கஸ்தூரி எங்க ஒளிஞ்சிருக்காங்க, எங்க பண்றாங்க, என்ன ஏது, இதெல்லாம் ஜெயில எப்படி தனிமை சிறையில் வைக்கணுமா வேண்டாமா, இதெல்லாம் திராவிடர் கழகத்திலிருந்து இந்த உத்தரவு எல்லாம் வருது. ஆட்சி நடப்பது திமுக ஆட்சியா, மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியா, அல்லது திராவிடர் கழக ஆட்சியா? இந்த கேள்வி இப்பொழுது உங்கள் மத்தியிலே நான் முன்வைக்கின்றேன். தமிழக முதலமைச்சருடைய கவனத்திற்கு இந்த விஷயத்தை கொண்டு செல்ல விரும்புகிறேன். ஆகவே அடுத்ததாக தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்முடைய சபரிமலை ஐயப்பன் கோயில் மாலை அணிந்து விரதம் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் அங்க ஐயப்பன் கோயிலுக்கு போக போறாங்க. அதனால ஐயப்ப பக்தர்களுக்கு இப்ப தேவசம் போர்டுல இருந்து ஒரு குறிப்பு, ஒரு தீர்மானமே வந்திருக்கு. என்னன்னா, அங்கே பிரசன்னம் பார்த்ததுல வாவர் மசூதி என்பது கற்பனை. வாவருக்கும் ஐயப்ப மலையினுடைய புனிதத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அங்கே சென்று வாவர் மசூதியிலே வழிபாடு நடத்திவிட்டு ஐயப்ப மலைக்கு வந்தால் ஐயப்ப மலையினுடைய புனிதம் சாஸ்திரம் கெட்டுவிடும் என்று தேவசம் போர்டு பிரசன்னம் பார்த்து அறிவிச்சிருக்கிறாங்க. பந்தள ராஜா குடும்பமும் இந்த அறிவிப்பை செய்திருக்கிறார்கள். இந்த விஷயத்தை மக்களிடையே கொண்டு சென்று சேர்க்க வேண்டும். ஏழை ஐயப்ப பக்தர்கள் சபரிமலை யாத்திரை மேற்கொள்பவர்களுக்கு அறநிலையத்துறை மூலமாக அவர்களுக்கு மெக்கா மதீனா போறதுக்கு மட்டும் நீங்க யாத்திரைக்கு உதவி செய்யறீங்க, பணம் கொடுக்குறீங்க. அதே மாதிரி ஏழை ஐயப்ப பக்தர்கள் ஒரு மாவட்டத்திற்கு 2000 பேரை தேர்வு செய்து அறநிலையத்துறை மூலமாக யாத்திரை நிதி உதவி வழங்கிட வேண்டும், தலா 5000 ரூபாய் வழங்கிட வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே கோரிக்கையாக முன்வைக்கின்றேன். இந்த ஐயப்ப பக்தர்கள் போகக்கூடிய டோல்கேட் இருக்கு இல்லைங்களா, அந்த டோல்கேட்ல எல்லாம் ஐயப்ப பக்தர்களின் வாகனங்களுக்கு சுங்கவரியிலே இருந்து விலக்கு கொடுக்க வேண்டும், அந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம். ஐயப்ப மலையிலே தமிழ்நாட்டை சார்ந்த ஐயப்ப பக்தர்களுக்காக ஒரு விடுதி கட்டப்பட வேண்டும். இந்த கோரிக்கை நீண்ட காலமா இருக்கு. ஆந்திராக்காரன் கட்டி வச்சிருக்காங்க, கர்நாடகத்துக்காரன் கட்டி வச்சிருக்காங்க, தமிழ்நாட்டுக்காரங்களும் அதை கட்டி வைக்கணும். வழியிலே சாலை ஓரங்களிலே ஐயப்ப பக்தர்கள் நின்று அவர்களுடைய அந்த அன்னதானம் உள்ளிட்ட பூஜைகளை செய்வதற்கு ஆங்காங்கு சத்திரங்கள் அமைக்க வேண்டும். இந்த கோரிக்கையெல்லாம் அறநிலையத்துறையிடம் இந்து மக்கள் கட்சி முன்வைக்கிறது. ரொம்ப துரதிருஷ்டமானது, அறநிலையத்துறை மூலமாக பராமரிக்கக்கூடிய, குறிப்பாக கோயில்களிலே பராமரிக்கக்கூடிய யானைகள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும். இது அந்த தோல்வியை தான் இது காட்டுது. இனிமேலாவது இதிலே கவனம் கொடுத்து யானைகள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும். சமீபத்துல குன்றக்குடியில கொட்டகை தீப்பிடிச்சு யானைக்கு காயம் ஏற்பட்டு யானை இறந்து போனது இல்லைங்களா? அப்படியான கொட்டகையில, தீப்பிடிக்கக்கூடிய கொட்டகையில யானையை வைக்கலாமா? அதே மாதிரிதான் திருச்செந்தூர்ல யானை பாகனையே மிதித்து கொண்டிருக்கிறது. அதனால இது விஷயத்துல கவனம் கொடுக்கணும், பாதுகாப்ப. இது அரசாங்கத்தினுடைய அறநிலையத்துறையினுடைய நிர்வாக தோல்வியை தான் காட்டுகிறது. நடிகர் விஜய் 2020 பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பு அவர் சொல்றதுக்கு உரிமை உண்டுங்க. தாவேக்கான்னு ஒரு பெரிய கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆனால் அவர் இன்னொரு திராவிட முன்னேற்ற கழகமாகத்தான் செயல்படுகிறார். இருமொழி கொள்கை, நீட் விஷயம், இந்தியாவை ஒன்றியம்னு சொல்றது, புரியுதுங்களா? இது மாதிரிதான் செயல்படுறாரு. இதுக்கு எதுக்கு இன்னொரு கட்சி? திமுகவினுடைய இன்னொரு அணியாக செயல்படுகிறார்கள். இப்ப தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு முனைப்பை கிறிஸ்தவ என்ஜிஓக்கள், வெளிநாட்டு சக்திகள் செய்து வருகிறார்கள். என்னன்னா, எப்படியாவது தமிழ்நாட்டுல ஒரு கிறிஸ்தவரை முதலமைச்சராக்க வேண்டும். ஒண்ணு உதயநிதி முதலமைச்சராக்கணும், இல்லைன்னா விஜய முதலமைச்சராக்கணும், ஜோசப் விஜய முதலமைச்சராக்கணும். ஏன்னா உதயநிதி பகிரங்கமா சொல்லிட்டாரு, நான் ஒரு கிறிஸ்தவராக மாறிவிட்டேன், சங்கிகள் வயிறு எரியட்டும் அப்படின்னு அவர் பகிரங்கமா அறிவிச்சிருக்கிறார்.
லயோலா தான் இதுக்கு பின்னாடி இருந்து இந்த அரசியல் கருத்தாக்கத்தை உருவாக்கம் செய்வது. இப்ப விஜய் அவருடைய உறவினர்கள் எல்லாம் லயோலால பணிபுரிஞ்சு ஓய்வு பெற்றவங்க இப்ப படம் தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க. விஜய் அரசியல் கட்சிக்கு பின்னாடி இருக்காங்க, பைனான்ஸ் பண்றாங்க. புரியுதுங்களா? ஆகவே தமிழகத்தினுடைய அரசியலை கைப்பற்றுவதற்கு கிறிஸ்தவ மிஷனரிகள் திட்டமிட்டு செயல்படுகின்றன. அதுல ஒரு அங்கம் தான் விஜய். அதனாலதான் விஜய் திமுக மாதிரியே பேசுற. கழகங்கள் எல்லாம் ஒரே குட்டையில் ஊறிய மட்டை என்று பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார். இப்ப தாவேகா தமிழக வெற்றி கழகத்தையும் அந்த ஒரே குட்டையில் ஊறிய மட்டையாகத்தான் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த வருந்தத்தக்கது தானுங்க. நம்முடைய சனாதன இந்து தர்மத்துல நமக்கு விவாகரத்துன்னு கிடையாது. விவாகம் உண்டு, விவாக ரத்துங்கிறது கிடையாது. அதனால எந்த தம்பதிகள் பிரிந்தாலும் அவங்க எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நாம குடும்ப அமைப்பு முறையை ஆதரிப்பவர். ஆனா ஏஆர் ரகுமான் அவர்களை பொறுத்தவரை அவங்க மதத்துல தலாக்குக்கு அனுமதி உண்டு. ஆகவே அவங்க அதுபடி செஞ்சிருக்காங்க. அதனால விவாகரத்து என்பது வருந்தத்தக்கது. குடும்ப அமைப்பு முறை வலிமைப்பட வேண்டும். இத்தகைய விவாகரத்து நடவடிக்கைகள் ஒழிய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.